வணக்கம். ஜெருசலேம்ல சமீபத்துல நடந்த ஒரு தாக்குதல் பத்தியும் அதுக்கு இந்தியா எப்படி எதிர்வினை ஆற்றிருக்குங்கிறத பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இன்னைக்கு. ஜெருசலேம் பொதுவா ரொம்ப பாதுகாப்பான நகரம்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குங்கிறது உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியாவும் நிறைய கேள்விகளையும் எழுப்புது தானே. அதுவும் தாக்குதல் நடந்த விதம் அது கொஞ்சம் அசாதாரணமா இருக்குன்னு அந்த ஆய்வு சொல்லுது. ஆமா, ஜெருசலேம்ல ரெமோட் ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சாதாரணமா பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தவங்க மேல ஒரு பஸ்ல இருந்தே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் சாதாரண துப்பாக்கியில இல்ல, ஒரு சப்மெஷின் கன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயுதங்கள் பொதுவா மேற்கு கரையில, அதாவது வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற சில பட்டறைகள்ல தயாரிக்கப்படுறதா அந்த வீடியோ ஆய்வு சொல்லுது. இந்த தாக்குதல்ல ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட மொத்தம் 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 21 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க நிலைமை பத்தின முழு விவரம் இன்னும் வரல. தாக்குதல் நடத்தினவங்கல்ல ஒருத்தர் டிக்கெட் பரிசோதகர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பேருந்தையே கடத்தி இந்த தாக்குதலை நடத்தினதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறை. ஆமா, இதுவரைக்கும் இப்படி கேள்விப்பட்டதில்ல. இந்தியால கூட நாம இந்த மாதிரி ஒரு தாக்குதல் யுக்திய பார்த்ததில்லன்னு அந்த ஆய்வுல சொல்றாங்க. இது தாக்குதல் நடத்துறவங்களோட யுக்திகள் எப்படியெல்லாம் மாறுதுங்கிறத காட்டுது. ஆனா நல்ல வேளையா தாக்குதல் நடந்த உடனேயே பக்கத்துல இருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படை, அதாவது IDF வீரர் ஒருத்தரும் லைசன்ஸ் வச்சிருந்த சிவிலியன் ஒருத்தரும் உடனடியா செயல்பட்டு தாக்குதல் நடத்தின 2 பேரையும் சுட்டு கொன்னுட்டாங்க. இது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாம தடுத்திருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா இந்த தாக்குதலுக்கு திட்டம் போட்டதா சந்தேகப்படுற 3வது நபரையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்த உடனே இந்தியா தரப்புல இருந்து ரொம்ப வலுவான கண்டனம் வந்திருக்கு. இந்திய பிரதமர் மோடி ட்விட்டர்ல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல கண்டனம் தெரிவிச்சிருக்கார். அப்பாவி மக்கள் மேல நடத்தப்படுற இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல்களை ஏத்துக்கவே முடியாதுன்னு, பயங்கரவாதத்தோட எந்த வடிவத்தையும் இந்தியா சகிச்சுக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். இதுக்கு இஸ்ரேலிய பிரதமரோட அலுவலகமும் உடனே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற உலக சூழல்ல இது முக்கியமான விஷயம். குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு கீழே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் சலசலப்புகள் இருக்குன்னு பேச்சடிப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கூட இந்தியா இஸ்ரேல் உறவுகள் தொடர்ந்து வலுவடைஞ்சிட்டே போறதே இது காட்டுது பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேல் உறவு பலமா இருந்தாலும் இந்தியாவோட உறவும் இஸ்ரேலுக்கு முக்கியமா இருக்கு. 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளையே பாருங்களேன். இப்போ சுமார் $4-5 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடக்குது. ஆமா, அதை இன்னும் அதிகமாக்கணும்னு பேசுறாங்க. வர வருஷங்கள்ல $10 பில்லியன் உயர்த்தணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. ஆசியாவிலேயே சீனாவுக்கு அடுத்தபடியா இஸ்ரேலுக்கு 2வது பெரிய வர்த்தக பார்ட்னர் இந்தியா தான். ஜப்பானை விட அதிகமா. இது சாதாரண விஷயம் இல்ல. சமீபத்துல இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் வேற கையெழுத்தாயிருக்கு. இதுல அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கன் ஜூயிஷ் கமிட்டி மாதிரி சில அமைப்புகள் இருக்கு இல்லையா? அவங்க உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா சில விமர்சனங்கள் வைக்கிறத பத்தி கவலை தெரிவிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய பின்னணி கொண்ட சில அமெரிக்க புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க ட்ரம்ப் நிர்வாகத்துக்கிட்ட இந்தியாவுடனான உறவுகளை நல்லபடியா வச்சுக்கணும்னு வலியுறுத்துறதாவும் அந்த ஆய்வுல சொல்றாங்க. அப்போ அமெரிக்காவுக்குள்ளேயே இந்த உறவோட முக்கியத்துவம் பத்தி ஒரு விவாதம் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் சில சர்வதேச அழுத்தங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா இஸ்ரேல் உறவு இந்த அளவுக்கு வலுப்பெறுவது ஏன் முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம். இது வெறும் வர்த்தகம் மட்டும் இல்ல. இல்ல, பாதுகாப்பு, தொழில்நுட்பம்னு பல துறைகள்ல இருக்கு. ஆமா, அது ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாஹூ இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன சொல்லிருக்காருன்னா, இஸ்ரேல் பல முனைகள்ல ஒரு தீவிரமான போர்ல ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லிருக்காரு. குறிப்பா காசா மேல தரைவழி தாக்குதல் நடத்த போறதாவும், அதனால அங்க இருக்கிற மக்கள் உடனே வெளியேறணும்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஹமாஸ் அமைப்பு இந்த தாக்குதல் நடத்தினவங்கள வீரர்கள்னு பாராட்டி இருக்கிறதா செய்திகள் வருது. இது அந்த மோதல் சூழலை இன்னும் சிக்கலாக்குது. 2 பக்கமும் கடுமையான நிலைப்பாடுகள் இருக்கு. அக்டோபர் 2023 இருந்து இப்ப வரைக்கும், அதாவது செப்டம்பர் 2025 வரைக்கும் காசால சுமார் 65,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலான்னு, அதுலயும் சமீப காலமா பட்டினியால மரணங்கள் ஏற்படுறதாகவும், இதனால காசால ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு தலைமுறையே உருவாகிற அபாயம் இருக்குன்னு அந்த ஆய்வு எச்சரிக்குது. இஸ்ரேலோட நடவடிக்கைகள் காசால முழு வீச்சுல நடக்குதுன்னு அது குறிப்பிடுது. இது ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சமீபத்திய அமெரிக்க வெளியுறவு கொள்கை அணுகுமுறைகள் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல, சில முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அப்போ இந்த ஜெருசலேம் தாக்குதலுங்கிறது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல. அமெரிக்காவோட கொள்கைகள், பிராந்திய சக்திகளோட நகர்வுகள், இந்தியா மாதிரி நாடுகளோட இந்த வளர்ந்து வரும் உறவுகள்னு பல விஷயங்கள் இதுல பின்னி பிணைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த சூழல்ல தான் இந்தியாவோட நிலைப்பாடு இன்னும் முக்கியத்துவம் பெறுது.